திரிபுலா குறித்த கடந்த பதிவை பார்த்த பலரும் ஆர்வமுடன் தொடர்பு கொண்டார்கள். மேலும் கூடுதலான தகவல்களை கேட்டார்கள். எனவே அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் கூடுதல் தகவல்களை கொடுத்துள்ளோம். முழுமையாக பாருங்கள். திரிபுலாவை முழுமையாக பயன்படுத்த தொடங்கிவிட்டால் போதும். இதுவே உடல் அழகுக்கு போதுமானதாக மாறிவிடுகிறது. முகத்தில் ஏற்படும் அலர்ஜிக்கு திரிபுலாவின் ஆக்சிஜனேற்ற பண்பு குணமளிக்கிறது. கண்களுக்கு அடியில் கருவளையம் சிலருக்கு ஏற்படும். இதற்கு திரிபுலாவை பால் அல்லது பன்னீரில் கலந்து பசை போல ஆக்கி பாதிப்புள்ள பகுதியில் பூசி சுமார் 1/4 மணி நேரம் வைக்க வேண்டும். பின்னர் வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவி வர வேண்டும். தொடர்ச்சியாக செய்து வரும்போது சில தினங்களிலேயே நல்ல மாறுதல் ஏற்பட்டு விடுகிறது. இதற்காக மேலும் தேவைப்பட்டால் நீர் சத்துள்ள பழங்களை சேர்த்து வருவதும் நல்லது. முழு முகத்திற்கும் அழகு பெற திரிபுலாவை பாலுடன் சேர்த்து அதனுடன் முல்தானி மெட்டி பொடியை கலந்து சிறிது தயிரையும் சேர்த்து பூசி வருவது நல்ல குணம் தருகிறதாம். இதுபோல தலைமுடிக்கு திரிபுலாவை குழைத்து பூசுவது அல்லாமல் மாற்று முறையும் உள்ளது. அது திரிபுலா எண்ணெயை பயன்படுத்துவது ஆகும். இந்த திரிபுலா எண்ணெயை நாமே தயாரித்து கொள்ளலாம். எப்படி என்றால், நல்ல சுத்தமான திரிபுலா பொடியை தேவையான அளவு சுத்தமான எண்ணெயை இட்டு ஆவி கிளம்பும் பதத்தில் காய்ச்சி முடிக்க வேண்டும். பின்னர் ஆற வைத்து வடிகட்டி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் சேமித்து கொள்ளலாம். இந்த எண்ணெயை தலைக்கு தடவி வர வேண்டும். இதனால் முடி பிளவு ஏற்படாமல் தடுக்கலாம். அதே போல இளநரையையும் கட்டுப்படுத்தலாம். இந்த எண்ணெயை தயாரிக்காதவர்கள் நம்மை தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான தொடர்பு எண் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. முத்து போன்ற பற்கள் முகத்திற்கு அழகு அல்லவா? இத்தகைய அழகு பற்களை பெற பயன்படுத்தப்படும் மூலிகைகளில் திரிபுலா இடம்பெறுகிறது. திரிபுலாவை அப்படியே தனியாக பயன்படுத்துபவர்களும் உண்டு. பற்களுக்கு அழகு தருவதோடு பல் ஆட்டங்களை தடுப்பதிலும் திரிபுலா முக்கிய பங்கு உண்டு. ஆளும் வேலும் பல்லுக்குருதி. அதுபோல் திரிபுலா பொடியை கொண்டு பல் துலக்கினேன். மிகவும் பல் கவர்ச்சியாக மாறியுள்ளது. பல் கரைகள் இன்றி, பல் கூச்சம் இன்றி இப்பொழுது பல் நன்றாக சுத்தமாக உள்ளது. இளைஞர்களுக்கு ஏற்படும் முகப்பருவை கட்டுப்படுத்தும் திறன் உள்ளது திரிபுலா. ஏனென்றால் முகப்பருவை உண்டாக்கும் பாக்டீரியாவை அழிக்கிறது திரிபுலா. தோலில் ஏற்படும் கோடுகள், சர்ம விரிச்சல், சர்ம வெடிப்புகளை குணமாக்குகிறது. இதற்கு மேல்பூச்சாக திரிபுலாவை பயன்படுத்தினால் போதுமானது. என்றாலும் உள்ளுக்குள்ளும் சாப்பிடுவது நல்லது. உள்ளுக்கு என்றால் 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் 1 ஸ்பூன் சேர்த்து கொண்டால் போதுமானது. பொதுவாக வயிறு காலியாக இருக்கும்போது இதை எடுத்துக்கொள்வது நல்லது. மேலும் கூடுதலாக வேண்டுமென்றால் ரோஜா கல்கொந்தை பயன்படுத்தலாம். இது குறித்து அடுத்து வரும் பதிவிலும் கூற இருக்கிறோம். இதுபோன்ற பக்குவங்களில் செயல்பட்டால் நமது உடலை எதுபோன்றும் மாற்ற இயலும். இதில் சிலருக்கு போதுமான பலன்கள் கிடைக்காமல் இருக்கலாம். அதற்கான காரணங்களையும் கண்டறிந்து சொல்ல நாங்கள் தயாராக உள்ளோம். எம்மிடம் தொடர்பில் இருங்கள். மற்றவர்களையும் தொடர்பு படுத்துங்கள். உங்கள் ஆதரவுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.